ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி மொச்சை மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம். 150 கிராம் அளவு காஞ்ச மொச்சை எடுத்திருக்கேன். மொச்சை 8 மணி நேரத்துக்கு ஊற விடணும். மொச்சை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். மொச்சை நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொச்சை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். மூடி போட்டு விசில் போட்டிருக்கேன். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது தாளித்து விடணும். கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை 1, பட்டை 1 சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரியணும். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 கீனி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச மொச்சை வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகணும். தண்ணி ட்ரை ஆகணும். இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மொச்சை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.